ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन श्रीगुरुवे नमः। श्रीचैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामह्यं ददाति स्वपदान्तिकं पान्देकं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथां सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णदेवं श्रीराधा कृष्णपादा सगङ्गैकस्य नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी यदि नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति सिद्धांत सारस्वती नामिने वृषभानुदेवी दयिताय भक्ति सकल विज्ञानदायिने प्रवे नमः माधुर्य जल प्रेमात्य श्री रूपाणि भगवती श्री गौर करुणा शक्ति विग्रहाय नमस्ते नमस्ते गौरवाणी श्रीमते दिनवारिणे गंधहारिणे नमः नमो गौर किशोराय सक्षद्वैमुत्ये विप्रलंबर साम्बोधे पादामुजायते नमः नमो भक्ति विनोदाय सच्चिदानंद नामिने गौर शक्ति स्वरूपाय रूपानुकवराय दे गौराविर्भाव भूमि सिंहे सज्जन प्रिय वैष्णव सर्वभौम श्री जगन्नाथाय ते नमः वाचा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः संघर्षणाकारणोषाय घोषाय शेषश संचकराशक्त्यान्तरामाय नमस्ते नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नामने गुरुसे नमः कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोप कुमाराय गोविंदाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमः चे पंकजांग्रिये नमो ब्रह्मण्य देवाय गो ब्राह्मण हिताय च जगद्पिताय कृष्णाय गोविंदाय नमो नमः नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्राय सुभद्रभ्यां जगन्नाथाय ते नमः येदां सुरदा भंगो मम मंद मदिर्गदि सर्वस्य पदापूजो श्रीराधा मदन मोहनो दिव्य वृंदारण्य कल्परसनासनस्तो श्रीमद् राधा सत गोविंद देवो कैसा विसेवे स्मरण श्रीमान रासरसारंभी वंशी वरस्तग वर्षमेनो स्वने नित्यं श्री गोपनाथ श्रीस्तुनग जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் பரீட்சித் மகாராஜாவோட கேள்வி. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 6வது பதம். प्रविष्टः कर्णरन्ध्रेण स्वानां भावसरोरुगं दुनोति च मलं कृष्णः सलिलस्य यदा शरत् பரமாத்மாவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சபத் அவதாரம் ஸ்ரீமத் பாகவதத்தின் வடிவில் போசாரி படிச்சு தௌதாத்ம புருஷ கிருஷ்ண பாதமூலம் ந முஷ்யதி முக்த சர்வ பரிக்லேஷக பாந்தஸ்வச்சரணம் யதா. பக்தி தொண்டு முறையில் இதயம் ஒரு முறை ஜெகநாத சுவாமி பக்தி தொண்டு முறையால் இதயம் ஒரு முறை தூய்மையடைய பெற்ற தூய பக்தர் ஒருவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. ஏனென்றால் துன்பம் நிறைந்த ஒரு பிரயாணத்துக்கு பின் வீட்டில் திருப்தியுடன் இருக்கும் ஒரு பிரயாணியை போல அவரை பக்தி தொண்டு பூர்ண திருப்தி அடைய செய்கிறது. அப்ப இந்த ஸ்லோகத்துல பக்தி தொண்டோடைய மகிமை, தூய பக்தருடைய மகிமை. இந்த ஸ்லோகத்துல இன்னைக்கு என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம், என்ன படிக்கிறோம்னா, பக்தி தொண்டு எவ்வளவு சக்தி வாய்ந்தது, தூய பக்தர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க.
பாதம் மூலம் நம்ம செடி. பாதம் மூலம் நம்ம செடினா பகவானுடைய தாமரை திருப்பாதத்திலிருந்து அவங்க விலகிறதே இல்லை. பகவானுடைய தாமரை திருப்பாதம் முக்தி தரக்கூடியது, பிறப்பு இறப்பிலிருந்தே விடுவிக்கக்கூடியது. சௌத ஆத்மா, இதயம் தூய்மை அடையப்பட்டவர். இதயம் தூய்மை அடையப்பட்டவர் புருஷா, ஜீவராசி, கிருஷ்ணா, பரமபுருஷ பகவான் பாதம் மூலம் தாமரை பாதம் நான் ஒருபோதும் இல்லை முச்செதி கைவிடுகிறார். கைவிடுகிறார், ஒருபோதும் கைவிடுறதில்லை. யார் ஒருத்தர் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை புகழம் கொண்டாங்களோ அவங்க இதயம் தூய்மை அடையப்பட்ட பக்தர். பக்தி தொண்டு முறையால் இதயம் ஒரு முறை தூய்மை அடைச்சிட்டாங்க. இப்ப ஏன் நம்மளால பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை முழுமையா சண்டை முடியல? ஏன்னா இதயத்தில் இன்னும் இந்த அனர்த்தங்கள் போகல. அனர்த்தோ வசமம் சாத்தா பக்தி யோகம் மதோக்ஷஜே லோகஸ்ய அஜானத வித்வாம் சச்சே சாஸ்திர சத்தா. அனர்த்தோ வசமம் சாட்சாத், நம்ம இதயத்தில் நிறைய அனர்த்தங்கள்ல இருக்கு. அது எப்படி போகும்? பக்தி யோகம் அதோக்ஷஜே. நம்ம பௌதிக புலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கிருஷ்ணருக்கு பக்தி கொண்டாடுறதுனால லோகஸ்ய அஜானதா, பகவான அறியாமல் இருக்கிற எல்லாருக்கும் இதுதான் வழிமுறை. என்ன வழி? பக்தி யோகம். பக்தி யோகம். சோ பக்தி தொண்டு முறையால் இதயம் ஒரு முறை தூய்மை அடைய பெற்ற ஒரு தூய பக்தர். பக்தி தொண்டு அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அவர் தூய பக்தர் என்ன ஆயிடுறாரு? அவர் தொடர்ந்து கவனமா பக்தி தொண்டு செய்யறதுனால, அவர் இதயம் தூய்மை அடைகிறதுனால அவரால் கிருஷ்ணனுடைய தாமரை பாதத்தை கைவிடுது. கிருஷ்ணாவுடைய தாமரை பாதத்திலிருந்து ஒருபோதும் விலகிறது இல்லை. ஏனென்றால் துன்பம் நிறைந்த ஒரு பிரயாணத்துக்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணவங்க வீட்டுக்கு வந்தா எப்படி ஆஹ் ஒரு சுவாசம் கிடைக்குமா அவங்களுக்கு? பாடா ஒரு வழியா வீடு சேர்ந்தோம். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்த உடனே ஒரு திருப்தி அடைகிறாங்க. பாடா ஒரு வழியா ரீச் ஆயாச்சு. எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படி அந்த ஒரு ஃபீலிங், கடும் பிரயாணத்துக்கு அப்புறம் ஒரு பிரயாணி எப்படி ஒரு ஃபீல் பண்ணுவாரோ வீட்டுக்கு வந்த உடனே, அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கிறது ஒரு பக்தருக்கு பக்தி தொண்டில பூர்ண திருப்தி அடைகிறார். பக்தி தொண்டு சேர்ந்து நேற்று நம்ம சீனிவாசாச்சாரியுடைய சரித்திரம் படிச்சுட்டு இருந்தோம். சீனிவாசாச்சாரிய எந்த அளவுக்கு பாகவதம் கேட்கறதுல ஆர்வமா இருந்தாரு, பக்தி தொண்டு செய்ய எவ்வளவு ஆர்வமா இருந்தாரு, பகவானை தரிசனம் செய்யறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருந்தாரு. இந்த ஆர்வம் தான் பிரதானம். ஏன் நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியருடைய சரித்திரம் வைஷ்ணவ ஆச்சாரியருடைய சரித்திரத்தை ஏன் நம்ம கேட்கணும் அப்படின்னா, அதான் உற்சாகம், ஆர்வம். அப்பதான் பக்தியில உற்சாகம், ஆர்வம். ஆச்சாரியர்கள் எப்பவுமே உற்சாகப்படுத்தக்கூடியவங்களா, ஆர்வம் தரக்கூடியவங்களா இருக்காங்க. ஏன்னா அவங்கள தூய பக்தர்கள். அந்த தூய பக்தர்கள் எப்பவும் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை முழுமையா சரணடைஞ்சிருக்கிறதுனால அவங்களுடைய சரித்திரம் பகவானுடைய சரித்திரத்திலிருந்து வேறானதல்ல. கிருஷ்ணாவுடைய நாம ரூப குணாதிசயங்கள் எவ்வளவு முக்கியமானதோ, கிருஷ்ணாவுடைய லீலைகள், கிருஷ்ணாவுடைய செயல்கள், பகவான் கிருஷ்ணனுடைய செயல்கள் எவ்வளவு முக்கியமானதோ, அதே போல ஒரு தூய பக்தருடைய செயல் முக்கியமானது. ரெண்டும் வேறானதே இல்லை. ஒரு தூய பக்தர் எப்பவுமே கிருஷ்ணாவே நினைச்சிட்டு இருக்க 24 hours a day, 24 மணி நேரம் தூய பக்தர்கள் கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய செயல்களும் மங்களமானது, திவ்யமானது. தூய பக்தர்கள், குருமார்கள், ஆச்சாரியர்கள் அவங்க செயல் எல்லாமே மங்களமானது, திவ்யமானது. காரணம் அவங்க எப்பவுமே கிருஷ்ணாவுடைய தாமரை திருப்பாதத்தை அவங்க மறக்கிறதே. பிரபுபாதர் பொருள்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஸ்ரீமத் பாகவத பிரச்சாரத்தை செய்வதெனும் இத்தகைய பக்தி தொண்டை நிறைவேற்றும் வேளையில் பகவானின் பிரதிநிதி ஒருவர் பற்பல தடைகளை சந்திக்கிறார். சில நேரம் இந்த பக்தருக்கு பல தடங்கள் வரலாம் பிரச்சாரம் பண்றது. எல்லா ஆச்சாரியருடைய வாழ்க்கையும் நடந்தது. எல்லா ஆச்சாரியர் வாழ்க்கையும், தூய பக்தருடைய வாழ்க்கையை நம்ம பின்னோக்கி சென்று பார்த்தோம்னா அதுல முட்கள் நிறைந்திருக்கு அவங்க நடந்து வந்த பாதை. பக்தி சித்தாந்த் மகாராஜ் என்ன சொல்றாரு? ஒரு ஆச்சாரியன் கடந்து வந்த பாதை
தூய பக்தர் கடந்து வந்த பாதையை நாம் பின்னோக்கி சென்று பார்ப்போமே ஆனால் அது அப்படியே முட்கள் நிறைந்திருக்கு. ஆனா அதை சுகமா அவங்க கடந்து வருவாங்க. அது பகவானை கருணையா இருக்கு. ஒரு பக்தரா ஒரு சில உதாரணங்கள் எப்படி அவங்க பிரச்சாரத்தின் போது பல்வேறு துன்பங்களை சந்திச்சிருக்காங்க, தொந்தரவுகளை சந்திச்சிருக்காங்க. பிரபுபாதா பிரபுபாதா படாத கஷ்டமா? அவர் சன்னியாசம் எடுத்துட்டு கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்றதுக்கு அவர்கிட்ட கையில காசு இல்லை. அவருக்கு சீடர்கள் கிடையாது, காசு கிடையாது, இந்த இயக்கம் கிடையாது. பிரபுபாதா இந்த பேக் டு கார்டன் மேகசின் ஸ்டார்ட் பண்ண பகவத் தரிசனம், மீண்டும் பகவான திரும்பி செல்ல, பேக் டு கார்டன், திரும்ப அந்த முழு முதல் கடவுள்கிட்ட திரும்ப செல்ல. பிரபுபாதா அந்த பத்திரிகைய அவரே எழுதி, அவரே பிழைத்திருத்தம் செய்து, அவரே பத்திரிகையை வச்சுக்கிறதுக்காக கொண்டு போவார், பிரிண்டிங் பிரஸ்க்காக. நேற்று பேசணும், பிரபுபாத் புஸ்தகங்கள்லாம் அவ்வளவு சாதாரணமா சுலபமா எல்லாம் வந்துடல. பிரபுபாதா தன் ரத்தத்தை வேர்வையா சிந்தி எழுதின புஸ்தகங்கள். டெல்லியில சிப்பிவாடான இடம் இன்னைக்கு இருக்கு. பிரபுபாத் புத்தகம் பிரிண்ட் பண்ண அந்த பிரிண்டிங் பிரஸ் சிப்பிவாடா. அங்க நடந்தே போகணும். எந்த ஒரு உதவியும் கிடையாது, எந்த ஒரு வாகனம் எதுவுமே கிடையாது. அங்க போய் அந்த பத்திரிகையை பிரிண்ட் பண்ணும். பத்திரிகை அச்சிட கொடுத்தா, பிரிண்டிங் கொடுத்துட்டா அதை வாங்க காசு இல்லை. பத்திரிக்காரர் கேட்கிறாரு, ஏன் சுவாமிஜி இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இந்த வயசான காலத்துல நீங்க பத்திரிகை எழுதுறீங்க, அதை நீங்களே பிரயத்தனம் பண்றீங்க, நீங்களே அது கூட விநியோகம் பண்றீங்க. அன்னைக்கு ஸ்டார்டிங் பண்ணும் பிரபுபாத் தான் அவர் புத்தகத்தை விநியோகம் பண்ண வேண்டியது. நீங்களே கொண்டு விநியோகம் பண்றீங்க. ஒரு கடையா ஏறி இறங்குற, ஒரு கடையா ஒரு வீடா ஏறி இறங்கி இந்த பத்திரிகை விநியோகம் செஞ்சு அதுல வரக்கூடிய வருமானத்தை கொண்டு இந்த பிரஸ் கொடுக்குறாரு. பிரஸ் கார்ட்ட சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இந்த பத்திரிகைலாம் நான் விநியோகம் பண்ணிட்டு கொண்டு காசு கொடுக்குறேன். சில நேரம் கடு வெயில்ல மயங்கி விழுந்திருக்காரு, மாடு முட்டி மயங்கி விழுந்திருக்காரு. சில நேரங்கள்ல சில கடைகள் முன்னாடி ரொம்ப நேரம் மணிக்கணக்கா நின்றுட்டு இருந்திருக்காரு. அவ்வளவு சாதாரணமெல்லாம் புரோபார் இந்த இயக்கத்தை தொடங்கி அமெரிக்கா மாகாணத்துல கடும் குளிர்ல போயிருந்தார். அந்த குளிர்ல இளைஞர்களாலே அங்க வாழ முடியாது. இளைஞர்கள் அந்த குளிரை இளைஞராலே பொறுத்துக்க முடியாது. அந்த சுபதி மொராய் அந்த அம்மா சொல்றாங்க, அந்த கப்பல் ஜலதூதா கப்பலுடைய ஓனர் பிரபுபாத ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்கிறாரு, உனக்கு எனக்கு டிக்கெட் கொடுங்க கப்பல்ல. அது சொகுசு கப்பல் இல்ல, சரக்கு கப்பல். பிரபுபாத லக்ஸுரி சொகுசு கப்பல்ல போல, அமெரிக்கா சரக்கு கப்பல்ல போல, கூட்ஸ் வண்டி. அந்த அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு வயசாச்சு, உங்களுக்கு அந்த இதெல்லாம் ஒத்துக்காது, அந்த குளிர்ல போய் நீங்க இருக்க முடியாது, முதல்ல உங்களால பிரயாணம் பண்ணவே முடியாது கடல்ல. ரோமா விடாம நடையா நடக்கிறார். எப்படியாவது அந்த அம்மாட்ட அனுமதி வாங்கிட்டு அமெரிக்கா போயிடும். ரோமாவுடைய முயற்சியை பார்த்து அந்த அம்மா, சரி சாமிஜி இவ்வளவு உறுதியா இருக்காரு, போகட்டும். கப்பல்ல போகும்போது 2 முறை மாரடைப்பு வந்தது. அந்த அந்த கடல் காத்து உடம்புக்கு சேரல, வாமிட்டிங் வருது, ஜுரம் வருது. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். அதுதான் கருணை. வைஷ்ணவா பரதுக்கு துக்கி கிருபாபதி. மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்து அவரால் பொறுத்து. அப்படி மேற்கத்திய நாட்டுல போய் அங்க யாருமே இல்லை, எந்த பக்கம் போய் பிரச்சாரம் பண்ணணும், யாரை பார்க்கணும், எந்த ஒரு உதவியும் இல்லை. அரசாங்கத்திட்ட எந்த ஒரு உதவியும் கிடையாது. கடிதம் எழுதுறாரு அரசாங்கத்துக்கு. அப்ப இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்புங்க, இங்க நம்முடைய கலாச்சாரம், வேத கலாச்சாரத்துக்கு அமெரிக்கால நம்ம பாரத கலாச்சாரத்தை நான் பிரச்சாரம் பண்ணணும், உதவி வேணும். பதிலே வரல. தனது ஆன்மீக சகோதரர் கடிதம் எழுதுறாரு, இந்த மாதிரி நான் இங்க தனியா இருக்கேன், உங்க சீடர்களை அனுப்புங்க, பிரம்மச்சாரிகளை அனுப்புங்க, பிரச்சாரம் பண்ணலாம், நிறைய வாய்ப்பு இருக்கு. யாருமே பதில் போடல. தனிமை போராட்டம். ஒரு சாப்டரே ஃபுல்லா இருக்கு லீலாமிர்தம். ரொம்ப எப்படி தனியா இந்த
கஷ்டங்களை எதிர்கொண்டாரு. அப்புறம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்த பிரச்சனை, எல்லாம் போதை வஸ்து போட்ட ஹிப்பிகள். அவங்க எந்த நேரத்துல என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. பிரபுபாதா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது டேவிட் ஒரு பையன் நல்ல போதை மருந்தை போட்டுட்டு வந்துட்டு பிரபுபா நினைச்சிட்டு இருந்தாரு இவன் பக்தர் ஆயிடுவான். அவனை சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு, இவன் பக்தர் ஆயிடுவான் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு நாள் போதை அதிகமா போய் வந்து ஒரு கத்தி எடுத்துட்டு வரான். ஹாய் சாமிஜி, உன்னை குத்திடுவேன். ரொம்ப அறையை விட்டே வெளியே ஓடி வந்துட்டு அது இன்னொரு ஹிப்பியோட வீட்டுக்கு போனாரு. நடுராத்திரில போய் எனக்கு தங்க இடம் வேணும், நான் எங்க போவேன், இப்ப அந்த பையன் இப்படி எல்லாம் பண்றான். எவ்வளவு பொறுமையும் எவ்வளவு சகிப்புத்தன்மை இருந்தா இது சாத்தியம். அப்புறம் சில நேரங்கள்ல வந்து அங்க டாய்லெட் போறது கியூல நிக்கணும். ஏதோ ஒரு பெரிய மனுஷன் வயசானவர்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த குளிர்ல பிரபுபாதா வந்து எவ்வளவு கருணை இருந்திருந்தா இந்த கஷ்டங்கள்லாம் பொறுத்துட்டு இருப்பார். இப்படிகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து பக்தராக்கணும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அது ஆச்சாரியனுடைய தனிப்பெரும் கருணை. பிரபுபாதர் எப்பவுமே பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை தன் மனசுல தாங்கி, என்னுடைய ஆன்மீக குருடைய கட்டளை, கிருஷ்ணாவுடைய விருப்பம், சைத்தன்ய மகாபிரபு போதனை ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் நடக்கணும். பிரபுபாதா வந்து கொடுத்துட்டு கடிதம் எழுதினா எதுக்குமே பதில் வரல. அவருடைய ஆன்மீக சகோதரத்துக்கு பதில் வரல. அரசாங்கத்துக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு உதவியும் இல்லை. ஆனா பிரபுபாதா விடல, முயற்சி பண்ணிட்டே இருந்தார். முயற்சி பண்ணிட்டே இருந்தார். அவர் குருவோடைய கருணையால, கிருஷ்ணாவுடைய கருணையால பிரபுபாதா வந்து ஸ்லோலி இந்த சொசைட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஸோ நிறைய சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. சில நேரங்கள்ல பிரபுபாதா இந்த குடிகாரருக்கு மத்தியில நடந்து போகணும். இந்த பௌரிங்கிற இடம், அமெரிக்கால பௌரிங்கிற இடம் ரொம்ப மோசமான இடம். இப்போ போதை பொருளா போட்டு அங்கேயே பசங்க பொண்ணுங்கெல்லாம் வந்து அரைக்குறையா படுத்திருப்பாங்க. அவங்களை கடந்து போகணும். இவ்வளோ கஷ்டங்கள். ஆனா இதெல்லாம் வந்து கிருஷ்ணாவுடைய கருணை எடுத்துக்கல. இதே நான் சேம் எக்ஸாம்பிள் பிரபுபாத உதாரணம் பிரபுபாதுக்கு அவருக்கே பொழுது எப்படி ஒருத்தர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு டிராவல் பண்றவங்க வீட்டுக்கு வந்ததே சாட்டிஸ்பேக்ஷன் ஆகிறாங்களோ, அந்த மாதிரி பிரபுபாதம் எப்பவுமே பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை புகழம் கொண்டதுனால இந்த கஷ்டங்கள்லாம் அவரு பெருசா எடுத்து, கஷ்டங்களை எல்லாம் அவரு பாதிக்கல, பொறுத்துக்கிட்டார். அவ்வளவு கருணை, ஜீவாத்மாக்கள் மேல அவ்வளவு கருணை. பிரச்சாரத்துக்கு கடும் எதிர்ப்பு. எப்படி நீங்க வந்து இந்த அமெரிக்கால கிருஷ்ண பக்தி இது பண்ணலாம், பசங்கள் எல்லாம் வந்து இளைஞர்கள் எல்லாம் அவர் வந்து துறவிகளா மாத்துறாரு. அது அங்க இந்தியால வந்து இந்த சாமிஜி போய் காயத்ரி மந்திர தீட்சை, பிராமண தீட்சை எல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் கொடுக்குறாரு. மேற்கத்திய நாட்டுக்காரங்களுக்கு வந்து பிராமண தீட்சை கொடுக்குறாரு, பூணூல் போட்டு கொடுக்குறாரு. என்ன கலாச்சாரம் அப்படின்னு எதிர்ப்புகள் இருக்கு. எப்பவுமே பிரச்சாரம் பண்றவங்க எதிர்ப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். கிருஷ்ணருக்காக சேவை பண்ணும்போது எதிர்ப்புகள் இருக்கும். ஏன்னா என்னைக்கு கவர்மெண்ட் வந்து பிரகலாதரை டாலரேட் பண்ண முடியாது. இனி ரெட் லைன் படி நம்ம நரசிம்ம லீலா படிச்சோம். என்னைக்கு கவர்மெண்ட் வந்து பிரகலாதரை டாலரேட் பண்ண முடியாது. பிரகலாதருடைய நடவடிக்கைகளை, பிரகலாதருடைய நடவடிக்கைகளை என்னைக்கு மாதிரி உள்ள அரசாங்கம் பொறுத்துக்க முடியாது. ஆனா பக்த பிரகலாதர் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறார். என்னைக்கு டார்ச்சர், அவர் பண்ற தொந்தரவு எல்லாம் பக்த பிரகலாதர் பொறுத்துக்கிறார். அவனுக்கு எங்க இருந்து பிரகலாதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணாரு. பிரகலாதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஆச்சாரியர்களும் ஒரு கட்டத்துல அந்த எதிர்வினையை வந்து பொறுத்துக்கிட்டு அதுக்கு எதிர்வினை ஆற்ற வரக்கூடிய துன்பங்களை பொறுத்துக்கிற பிரகலாத் மகாராஜ். ராமானுஜாச்சாரி ராமானுஜாச்சாரிய பிரச்சாரம் பண்ணும்போது அவரை கொல்லணும்னே முடியும்.
இவர் இருந்தா வைஷ்ணவம் வளரும், சைவம் வளராது. சைவம் வளராம போயிடும். அதனால இந்த ராமானுஜரை கொல்லணும். இல்ல ராமானுஜரை சைவத்துல வைஷ்ணவத்துக்கு சைவத்துக்கு மாத்தணும். திரும்பி காண்டா சோழ மன்னன். சோழ மன்னன் ராமானுஜருக்கு செய்தி அனுப்புறாரு, நீங்க உடனே வரணும், என்னுடைய சபைக்கு வரணும். அப்ப ராமானுஜருக்கு மிக நெருக்கமான பிரியமான சீடர் கூறத்தாழ்வார் குரேஷ். குரேஷ் நல்லா புரிஞ்சு போச்சு, ராமானுஜர் போனா கட்டாயம் சைவத்தை ஏத்துக்க மாட்டாரு, வைஷ்ணவம் தான் உயர்ந்ததுன்னு பிரச்சாரம் பண்ணுவாரு. அந்த ராஜா வந்து கொண்டுருவார். ராஜா வந்து ஆச்சாரியன் கொண்டுருவார். அதனால என்னுடைய உயிரை காட்டிலும் ஆச்சாரியனுடைய உயிர் தான் முக்கியம். அதனால ராமானுஜர் திருப்பாதங்களை விழுந்து மன்றாடி கெஞ்சி கூத்தாடி அழுது, ராமானுஜர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். கூறத்தாழ்வார் சொல்ற, உங்களுக்கு பதிலா நான் போறேன். ஏன்னா அந்த ராஜா வந்து உங்களை பார்த்தது இல்லை, உங்களை பத்தி கேள்விதான் பட்டிருக்காரு, உங்களை நேர்ல பார்த்தது இல்லை. நான் தான் ராமானுஜன் சொல்லி போயிடுறேன். என்ன தண்டனை கொடுத்தா நான் ஏத்துக்கிறேன். என் உயிரை விட உங்க உயிர் தான் எனக்கு முக்கியம். உங்க உங்க உயிர் தான் முக்கியம். நீங்க இருக்கணும், இன்னும் வைஷ்ணவத்தை நிறைய பிரச்சாரம் பண்ணணும். நான் ஒரு இன்சிக்னிபிகேட், நான் ஒரு ஒண்ணுத்துக்கு இல்லாத கூறத்தாழ்வார் அவ்வளவு பணிவான பக்தர், பெரிய ஸ்காலர் அவர், பெரிய பண்டிதர். ராமானுஜர் சீடர்களே ரொம்ப பிரதானமான நெருக்கமான சீடர். ஆனா அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கை ஒன்றும் பெருசு இல்லை, ஆனா உங்க லைஃப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ராமானுஜர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். எப்படியோ வந்து கெஞ்சி ஆச்சாரியின் காலில் விழுந்து அழுது ராமானுஜர் ஒத்துக்கிறார். ராமானுஜருடைய வஸ்திரங்களை வாங்கி கூரைத்தாள் வந்து கிரகஸ்தர், ராமானுஜர் சன்னியாசி. ராமானுஜருக்கு தன்னுடைய வஸ்திரங்களை கொடுத்துட்டு ராமானுஜ ஆச்சாரிய வஸ்திரத்தை கூரைத்தாள் வாங்கி போட்டுப்பாரு. அவரும் மகாபூர்ணர் ரெண்டு பேர், பெரிய நபி ரெண்டு பேர் போனாங்க. மகாபூர்ணரும் கூறத்தாழ்வார். இதுக்கு ஒரு தடவை முன்னாடி என்ன நடந்திருக்கு, ராமானுஜர் வந்து குருகுலத்துல படிச்சுட்டு இருந்த போது அந்த ராஜாவுடைய பொண்ணுக்கு பேய் பிடிச்சு, பேய் பிடிச்சு ஊன்னு அலறி சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க அந்த பொண்ணை. அப்போ ராமானுஜருடைய குரு வந்து யாதவ் பிரகாஷ், அது மாயாவதி. யாதவ் பிரகாஷ் வந்து ஒரு மாயாவதி. சோ இந்த மாயாவதிட்ட வந்து ராஜா வந்து ரெக்வஸ்ட் பண்றாரு, என் பொண்ணை வந்து எப்படியா நீங்க விடுவிக்கணும், அவ பேய் பிடிச்சிருக்கு. யாதவ் பிரகாஷ் வந்து சொல்றாரு, ஏய் நீ ஏன் இந்த பொண்ணோட உடல் இருக்க, வெளியே போ, கிளம்பிக்கிறது, மரியாதையா போறியா இல்லையா? நான் யார் வந்திருக்கேன், நான் யாதவ் பிரகாஷ், ஐ ஆம் த கிரேட் பிலாசபர். நான் பெரிய தத்துவவியாதி, நான் ஒரு பெரிய மேதாவி. அந்த பேய் சொல்லிச்சு, அதெல்லாம் இருக்கட்டும், நீ சொன்னா நான் போக மாட்டேன். நீ என்ன வேணா இருந்துக்கோ, பெரிய மாயாவாதியா இருந்துக்கோ, யார வேணா இருந்துக்கோ, நீ சொன்னா நான் போக மாட்டேன். நான் சொல்றேன் நீ போ, நீ சொன்னா நான் போக மாட்டேன். வேற யாரு சொன்னா போவேன்? உன் பக்கத்துல கை கட்டி நின்று இருக்கா பாரு, அந்த பையன் சொன்னா நான் போவேன். அது சொன்னா மட்டும் பார்த்தாது, அவரை தாமரை பார்த்துட்டு என் தலையில வைக்கணும். ராமானுஜ ஆச்சாரி அவ்வளவு ஆச்சரியம் எல்லாருக்கும். இந்த சிறு பாலகன், இந்த பையன் சொன்னாதான் அந்த பேய் போகுங்குதே. எல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ற, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ராமானுஜர் போங்க, இந்த உடலை விட்டு போங்க. அப்ப ஆச்சாரியனுடைய அருளால அந்த பொண்ணு பேய் பிடிச்சிட்டு போயிடுது, பேய் விட்டு போயிடுது. அப்போ ராஜா என்ன பண்றாரு, ஞாபகம் வந்தது. ஆனாலும் ராஜாவுக்கு என்ன பொய்யம் காரணம், இந்த ராமானுஜர் வந்து சைவத்தை வைணவம் பண்ணக்கூடாது. ஓ ராமானுஜரே, மரியாதையா வைணவத்தை விட்டு சைவத்தை ஏத்துக்கங்க, இல்லாட்டி உங்களுக்கு மரண தண்டனை. ஆனா ராமானுஜருடைய ஆடையில கூறத்தாழ்வார்ல போயிருக்காரு. நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, நான் வந்து பரமபுருஷரான பகவானுடைய சேவையை வந்து நான் விளக்க மாட்டேன். கிருஷ்ணதான் முழுமுதற் கடவுள், அவர்தான் பரம சத்தியம். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அப்படியா, இவர் கொல்லணும். உடனே அந்த ராஜகுமாரி சொல்றா, அப்பா நீங்க மறந்துட்டீங்க, இவர் தான் என்னை காப்பாத்தினார் அந்த பெயிண்ட் இருந்து, தயவுசெய்து அவர் மன்னிச்சு விடுங்க. ஆனா அதே சமயம் ராஜா என்ன பண்றாரு, சரி இவரை கொல்லக்கூடாது, எனக்கு தண்டனை இவர் கொல்லாம விட்டுறலாம், ஆனா பனிஷ்மெண்ட்டுக்கு அரச கட்டளை இவர் ஏத்துக்க மாட்டேங்கிறார். என்ன அவமானப்படுத்துறாரு, என்னுடைய கட்டளையை பின்பற்றல, அதனால கண்ணை பிடிக்குது. ரெண்டு பழுப்பு கம்பியை கொண்டு வந்து ரெண்டு பேரும் கண்ணை பிடிக்கிறீங்க. மகாபூர்ணவுடைய கண்ணையும் தூரத்தாளோட கண்ணையும் பிடிக்கும். பாருங்க, பக்தி செய்யக்கூடிய பிரச்சாரம் பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு என்னெல்லாம் சோதனைகள், அப்படியெல்லாம் கஷ்டம், சங்கடம் அனுபவிச்சுங்க.
ராமானுஜர் இருந்தா எனக்கு மரியாதை கிடைக்காது, பேர் கிடைக்காது, புகழ் கிடைக்காது, அதனால அவரை கொல்லணும். அப்படி யாதவ் பிரகாஷ் அவரை கூட்டிட்டு போய் கங்கையில தள்ளி விடுத்துட்டோம். ராமானுஜர் இருந்தா எனக்கு மரியாதை கிடைக்காதுன்னு பூஜாரி பிரசாதத்துல வசத்தை வச்சு கொடுக்குறாரு. எல்லாரும் ராமானுஜா ராமானுஜன் ஆச்சாரியனை போடுறாரு. நான் இங்க தலைமை பூஜாரியா இருக்க, என்ன யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன பண்ணாரு, ராமானுஜ ஆச்சாரியர் தன் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தன் மனைவிட்ட சொல்றாரு. 10 பேர் சாப்பிடுற அளவுக்கு விஷத்தை அதை கலந்து. ஐயோ, இது மகா பாவம், இந்த நரகத்துக்கு தான் போவோம், நான் பண்ண மாட்டேன். மனைவி அழறா, நான் பண்ண மாட்டேன். நீ பண்ணல, நான் பண்றேன், நீ சமைச்சு மட்டும் கொடு. வைஃப் சமைச்ச உடனே அந்த பிரசாதத்துல விஷத்தை கலக்குறாரு இந்த பிராமணன். ராமானுஜர் விருந்து கூப்பிட்டுருக்காரு. ராமானுஜர் பிரசாதத்தை சாப்பிடுறாரு. அவர் நினைச்சாரு, ஒளிஞ்சார் ராமானுஜர் இன்னையோட, அவ்வளவுதான், நாளையில இருந்து எல்லாரும் என்னதான் புகழ்வாங்க. இன்னொரு பொறாமை, ஐயோ, அகங்காரம், பொறாமை, காமம், விவராசம், எல்லாரும் என்ன வழிபடணும், எல்லாரும் என்ன புகழணும், அது என்ன ராமானுஜருக்கே புகழ். அடுத்த நாள் பார்த்தா ராமானுஜர் ரங்கநாத தரிசனம் பண்ண வந்திருக்காரு. என்ன நடந்துச்சு? என் மனைவி விஷம் போட மாட்டாங்க, நானே என் கையால் விஷத்தை போட்டேன். அப்போ ராமானுஜர் உயிரோடு வந்திருக்காரு. அப்ப இது பத்தாது, நாளைக்கு தரிசனத்துக்கு வரும்போது இன்னும் கூடுதலான விஷத்தை நான் சரணாமிரதத்தை கலந்து கொடுத்துருவேன். அபிஷேக தீர்த்தம் ரங்கநாத தரிசனம் பண்ணிட்டு சரணாமிரதம் தீர்த்தம் சாப்பிட வருவாரு. அந்த தீர்த்தத்துல நான் விஷத்தை கலந்துருவேன், ராமானுஜர் தப்பிக்க முடியாது. இந்த முறை இன்னும் கூடுதலா விஷம் போடுறாரு தீர்த்தத்துல. கூடுதலா விஷத்தை போட்டு ராமானுஜர் கொடுக்குறாரு. ராமானுஜர் தெரிஞ்சு போச்சு, இந்த பிராமணருக்கு என் மேல ரொம்ப பொறாம, மேலும் மேலும் பாவம் செய்யறாரு, என்னை கொல்லணும்னு ரங்கநாதருக்கு போய் பிரார்த்தனை பண்றாரு. ஓ ரங்கநாதா, இந்த பிராமணருக்கு கருணையை கொடுங்க, இவருடைய இந்த பொறாமை குணத்தை மாத்துங்க, இந்த கெட்ட எண்ணத்தை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சரணாமிரத்தை வாங்கி குடிக்கிறேன். ஒழிஞ்சா ராமானுஜர், நாளையில இருந்து ராமானுஜர் கிடையாது, நான் தான் இந்த ஸ்ரீரங்கத்துக்கு, நான் தான் சம்பிரதாயத்துக்கு. அடுத்த நாள் பார்த்தா ராமானுஜர் திரும்ப தரிசனத்துக்கு வந்திருக்காரு. அப்பதான் இந்த பிராமணனுக்கு புரியுது, ஆஹா, பெரும் தவறு செஞ்சுட்டேன். ஆச்சாரியர் ஒரு சாதாரண நபர் அல்ல, ஒரு ஆன்மீகமானவர், பகவானை பிரதிநிதி, அவர் பகவானுக்கு வேறானவர் அல்ல. அப்படி சாஷ்டமா நமஸ்காரம் பண்ணு. பக்தி சித்தாந்த மகாராஜனும் உள்ள முயற்சி பண்ணிருக்காங்க. விசாரம் பண்ற பக்தர்களுக்கு எப்பவுமே ஏதாவது எதிர்ப்புகள் இருந்துட்டே தான் இருக்கு. பக்தி சித்தாந்த மகாராஜ் பிராமணரோட வைஷ்ணவர் தான் உயர்ந்தவங்க அப்படிங்கிறத வெளிப்படையா வெளிப்படையா நேர்பட சொல்ற, தைரியமா சொல்ற. பிராமணர் கூட 3 குணத்துக்கு உட்பட்டவங்க தான், வைஷ்ணவர் பிராமணர் காற்று உயர்ந்தவங்க. அது மட்டும் இல்ல, பக்தி சித்தாந்தர் காலத்துல ஏமாற்றக்கூடிய சாதுக்களை தோல் உரிச்சு காமிக்கிறாரு. இந்த பிருந்தாவனத்து கோசாமிகள் எல்லாம் ஏமாத்துக்காரங்க, எங்களை கோசாமிகள் சொல்லிட்டு நாங்க தான் கோசாமியுடைய பரம்பரையில வரோம், நாங்க 6 கோசாமியுடைய பரம்பரையில வரோம்னு சொல்லிட்டு இவங்க புலன்பாடு அனுபவிக்கிறாங்க. சோகால் கோஸ்வாமிஸ், நாங்க ரூப கோசாமியுடைய பரம்பரையில வரவங்க, நாங்க சனாதன் கோசாமியுடைய பரம்பரை, இப்படி எல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க. பக்தரை வேஷம் போட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தோல் உரிச்சுட்டாங்க. அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணது மட்டும் இல்ல, இந்த பேரளவான ஸ்மார்த்த பிராமணர்கள் கோசாமிகள் சேர்ந்து அந்த காலத்திலேயே, கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த காலத்திலேயே 10,000 ரூபாய் பணம் கொடுத்து பக்தி சித்தாந்த மகாராஜர் கொலை சொல்லி, 10,000 ரூபாய் பணம் கொடுத்து நீங்களே கொண்டிருக்க அவரை, இவர் உயிரோடு இருக்க கூடாது, இவர் உயிரோடு இருந்தா வைஷ்ணவத்தை வளர்த்து விட்டுருவாரு, எல்லாரும் கிருஷ்ணபக்தி, எந்த ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாரும் கிருஷ்ணபக்தி பண்ணுவாங்க. லைஃப் த்ரெட்டன் ப்ராப்ளம், உயிருக்கே ஆபத்தான விஷயம். ஆனா அவங்க எல்லாம் இதெல்லாம் பகவானுடைய கருணையா இருக்கு. நரோத்தம் தாஸ் தாக்கூர் பிரச்சாரம் பண்ணும்போது பிராமண சமுதாயம் பெரும் எதிர்ப்பு. இவர் பிறப்பால் ஒரு சூத்திரன், இவர் எப்படி ஹரிநாம தீட்சை கொடுக்கலாம், இவர் எப்படி சீடர்களை ஏத்துக்கலாம்? நரோத்தம் தாஸ் தாக்கூர் ரொம்ப பணிவா அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு தீட்சை கொடுத்துருக்கு.
ஆனா இவங்களால பொறுத்துக்க முடியல, எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு அவரையும் டார்ச்சர் பண்றாங்க. அவரு தொந்தரவு மன்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு நாள் நேற்று இந்த சீனிவாச ஆச்சாரியோட பிறகு சீனிவாச ஆச்சாரிய சீடர் ராமச்சந்திர கவிராஜ். ராமச்சந்திர கவிராஜ் அவருக்கு நரத்தமதாஸ் தாக்கூர் ரொம்ப பிடிக்கும். சீனிவாச ஆச்சாரியருக்கு நரத்தமதாஸ் தாக்கூரை கேட்டு கேட்டு அவரை என்னைக்கு நான் தரிசனம் பண்ணணும்னு காத்துட்டு இருக்கேன். சீனிவாச ஆச்சாரியா, நரத்தமதாஸ் தாக்கூர், ஷாமான் பரேட் 3 பேரும் சமகாலத்துல வாழ்ந்த பக்தர்கள் நேற்று நம்ம பார்த்தோம். சீனிவாச ஆச்சாரிய சீடர் தான் ராமச்சந்திர கவிராஜ். दया करो श्री आचार्य प्रभु श्रीनिवासा रामचंद्र संगा माये नरोत्तम दासा. ஓ சீனிவாச ஆச்சாரியரே என் மேல கருணை காமிக்க. ஓ ராமச்சந்திர கவிராஜரே உங்க சங்கத்துல எப்ப நான் இருக்க ஆசைப்படுறேன். நரத்தம் தாஸ் தாக்கூர் ரொம்ப அழகா பாடுறேன். சீனிவாச ஆச்சாரியோட சீடர் ராமச்சந்திர கவிராஜ். அப்போ ஒரு நாள் சீனிவாச ஆச்சாரியோட வீட்டுக்கு நரத்தம் தாஸ் தாக்கூர் வர கேத்தூரில் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் பண்றதுக்காக வர. அப்போ ரொம்ப நாளா அவரை தரிசனம் பண்ணணும்னு ஆசையா இருந்தார் ராமச்சந்திர கவிராஜ். அப்ப ஆச்சாரியிட்ட அனுமதி வாங்கிட்டு நரத்தம் தாஸ் தாக்கூர் கூட பெங்காலுக்கு வந்துடுறாரு. அவர் கூட வந்துடுறாரு. நரத்தம் தாஸ் தாக்கூர் கூட இருந்து அவருக்கு சேவை பண்ணி அவர்களோட அன்பு பரிமாற்றம் பண்ணி 2 பேரும் நண்பர்கள் போல. ஒரு நாள் 2 பேர் நடந்து போறாங்க. 2 பசங்க ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு போறாங்க. 2 பிராமண சிறுவர்கள் குருகுல படிக்கிறவங்க. ஹரிராமா, ராமகிருஷ்ணா. ஒருத்தர் பேர் ஹரிராமா, இன்னொருத்தர் பேர் ராமகிருஷ்ணா. 2 பேரும் ஆட்டுக்குட்டி பிடிச்சி எடுத்துட்டு போறாங்க. எதுக்கு? யாகத்துல பலியிடுறதுங்க. அப்போ நரத்தமதாஸ் தாக்கூர் பார்த்துட்டு இந்த குழந்தைகள் மேல ரொம்ப கருணை கொள்றாரு. அந்த ஆட்டுக்குட்டி மேலே கருணை கொள்றாரு. வைஷ்ணவா பரதுக்க துக்கி கிருபாமுதி வித்யாவினய சம்பந்தே பிராமணே கவிகஸ்தினி ஸ்வனீச்சைவ சுபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினா. அந்த ஆட்டுக்குட்டிக்கு இருக்கிற உடல்ல இருக்கிற ஆன்மாவுக்கு மேலே கருணை காமிக்கணும், இந்த குழந்தைகள் மேலே கருணை காமிக்கணும். அப்ப 2 பேரும் இந்த குழந்தைகள் காது கூட பேசுறாங்க. குழந்தைகள் முன்னாடி ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு போறாங்க, 2 பேர் பின்னாடி நடந்து வராங்க. அப்ப 2 பேர் பேசிட்டு வராங்க. இந்த கலியுகத்துல இந்த மாதிரி யாகம் செய்யறது தடை செய்யப்பட்டிருக்கு. யாகத்துல மிருகங்களை பலியிடுறது பாவம். அது இப்ப கிடையாது. அதுக்கான தகுதி வாய்ந்த பிராமணர் இப்ப கிடையாது. அந்த வேத காலத்துல அந்த மாதிரி யாகம் பண்ணாங்க. அந்த 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 வயசான ஒரு ஆடோ கோழியோ மாடோ அந்த யாகத்துல போடுவாங்க. அது புதிய சரீரத்தோட வரும். ஆனா இதை வாய்ப்பா எடுத்துக்கிட்டு எல்லாரும் யாகத்துல மிருகத்தை பலிட்டு பாவத்தை சேர்த்துக்கிறாங்க. புண்ணிய கர்மா செய்யற பேர்ல ஒரு உயிரை கொண்டு அந்த அகிம்சை பண்ணி, சாரி இம்சை, அந்த உயிரை கொஞ்சம் இம்சை பண்ணி அதுல பாவத்தை அனுபவிக்கிறாங்க. சொல்லிட்டு இருப்போம். அந்த குழந்தைகள் காதல விழுந்துச்சோ நமக்கு தெரியாம தப்பு பண்ணிட்டு இருக்குமே. வேதத்தை பயன்படுத்தி யாகம் பண்றேன்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்குமே. அந்த குழந்தைங்க 2 பேரும் நரத்தமதாஸ் அவர்கள் பாதங்களை நமஸ்காரம் பண்ணாங்க. தாமரை பாதத்துல. ஓ ஆச்சாரியர்களே, நல்ல காலமா எங்க கண்ணை திறந்து வச்சுங்க. நாங்க என்ன பண்றது? இவ்வளவு காலம் நாங்க யாகத்துல மிருகத்தை பலியிருக்கு நாங்க உடந்தையா இருந்திருக்கோம். சின்ன குழந்தைங்க தான், 6-7 வயசு குருகுல் பாய்ஸ். அப்ப நரத்தமதாஸ் சொன்னாரு, நீங்க 2 பேரும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க. நீங்க 2 பேரும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க. அதை விட ஒரு சிறந்த பிராயச்சித்தம் கிடையாது. நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் எரிந்து பசுமாகிவிடும். சர்வ தர்மா பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா. கிருஷ்ணன் சொல்றாரு, எல்லா விதமான தர்மத்தையும் விட்டு என்ன மட்டும் சரணடைங்க. அகம் துவா சர்வ பாபேபியோ. அவங்க எல்லா பாவத்துக்கும் விடுவிச்சார பயப்படாது. இந்த குழந்தைங்க நரத்தமதாஸ் தாக்கூர்கிட்ட தீட்சை வாங்கின உடனே அப்படி நாம சொல்றாங்க. 2 பேரும் கண்ணுல இருந்து அப்படியே அருவி மாதிரி கண்ணீர். உடலெல்லாம் பயந்துட்டு நான் தொழுதோம்னா சாண்டிங் நிப்பாட்ட முடியல. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே கண்டினியூஸா சாண்டிங் பண்ணிட்டே இருக்கு. இந்த குழந்தைகளை பாக்குறாரு அவங்க அப்பா. இந்த குழந்தைகளுக்கு என்னாச்சு? யாகத்துக்கு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வரேன்னு போனவங்க இப்படி சாண்டிங் பண்ண நாம ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. சில நேரம் அழுறாங்க, சில நேரம் சிரிக்கிறாங்க. குழந்தைகளா அவங்களுக்கு என்னாச்சு? நாங்க வர வழியில நரத்தமதாஸ் தாக்கூர் சந்திச்சோம். அவங்க எனக்கு தீட்சை கொடுத்தாரு. அவருடைய கருணை கிடைச்சதுன்னா எனக்கு நாமத்துல ருச்சி ஏற்பட்டது. அந்த பிராமணனுக்கு பயங்கர கோபம். யார் இந்த நரோத்தம்? அவர் ஒரு காயஸ்த குலத்தை, ஒரு சூத்திர குலத்தை சார்ந்தவர், நம்ம பிராமண குலத்துக்கு ஒரு தீட்சை கொடுக்கிறதா?
வர வர அவருக்கு வந்து யார் எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நரோத்தம் தாஸ் அவரை பயங்கர திட்டுறாரு இந்த பிராமணன். என்னோட துணிச்சல் இருந்தா பிராமண குலத்துக்கு ஒரு தீட்சை கொடுப்பாரு. இவருக்கு வந்து பொய் அகங்காரம், பிறப்பால் தாங்களே பிராமணன், பிறப்பால் பிராமணனே பிராமணன், நரோத்தமுக்கு தீட்சை கொடுக்க தகுதி கிடையாது, அவர் ஒரு சூதரன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான கடுமையான வார்த்தைகளால் பேச உடனே தன் சமுதாயத்தை, பிராமண சமுதாயத்தை கூட்டி இதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும், கண்டனம் பண்ணணும். என்ன துணிச்சல் இருந்தா அந்த நரோத்தம் வந்து நம்ம பிராமண குலத்தில் உள்ளவங்க தீட்சை கொடுப்பாரு. பிராமணர்கள் எவ்வளவு உயர்ந்தவங்க, இவர் பிறவால் ஒரு சூதரன், இவர் நம்ம குழந்தைகளுக்கு தீட்சை கொடுக்கிறதா, இவர் பிராமண தீட்சை விட்டு இப்படியே போனா அப்படிலாம் பேசி பெரிய புரட்சி ஏற்படுத்தும். ஆனா உண்மையில நரோத்தமதாஸ் சாகர் தான் பெரிய புரட்சி பண்ணார். ஹரே கிருஷ்ணா மந்திரம் எல்லோருக்கும் சமமானது, சைத்தன்ய மாவுடைய கருணை எல்லாருக்கும் பண்ணணும். இதுல வந்து ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேறுபாடு கிடையாது, பாகுபாடு கிடையாது. சோ சமத்துவம் எல்லோரும் சமங்கிறது வைஷ்ணவத்துலதான் இருக்கு. மற்றவங்க எல்லாம் பேரளவான சமத்துவம். இன்னைக்கு நிறைய பேர் சமத்துவம் பேசுறாங்க, அதெல்லாம் பேரளவான சமத்துவம் தான். பக்தியில தான் இங்க ஏற்றத்தாழ்வே கிடையாது. பகவான் முன்பு ஏற்றத்தாழ்வு கிடையாது. பகவான் எல்லோருக்கும் சமமானவர், பகவானை பக்தர்களும் எல்லோருக்கும் சமமானவர், எந்த ஒரு பாரபட்சம் கிடையாது. ஆனா இவங்களால பொறுத்துக்க முடியல. நம்ம உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கோம், இந்த தாழ்ந்த குலத்துல பிறந்த நரோத்தம் நமக்கு தீட்சை கொடுக்கிறதா. உடனே சேர்ந்து நரோத்தமுக்கு தக்க பாடம் போட்டுரும். அதனால அவங்களுடைய கம்யூனிட்டியில ஒரு பெரிய ஸ்காலர் நரோத்தம் நினைச்சிட்டு இருக்காரு, நான் பெரிய பண்டிதன், நம்ம யாராவது போய் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணி அவருடைய அகந்தையை போகணும். ஆனா உண்மையில இவருக்கு தான் அகந்தை. என்ன பண்றாரு, தங்களுடைய கம்யூனிட்டியில பெஸ்ட் ஸ்காலர் யாருன்னு பார்த்தா கங்க நாராயண் சக்கரவர்த்தி. கங்க நாராயண் சக்கரவர்த்தி, இந்த கங்க நாராயண் சக்கரவர்த்தி வந்து வெரிவல் ஸ்காலர், வேதங்களை கரைச்சு குடிச்சவர். அவர் கூப்பிட்டு இந்த பிராமண சமுதாயத்துல உள்ளவங்க சொல்றாங்க, நீங்க போங்க, நீங்க போய் அந்த நரத்தமுக்கு பாடம் போட்டுங்க. அதுக்கு முன்னாடி இந்த கங்க நாராயண் சக்கரவர்த்தி இந்த ரெண்டு குழந்தைகளை பாக்குறாரு. இந்த ரெண்டு குழந்தைகளை பாக்குறாங்க. இந்த குழந்தைகள்ட்ட அப்படி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். என்னடா இந்த குழந்தைங்க எப்பவுமே வந்து சில நேரம் அழுறாங்க, சிரிக்கிறாங்க, பாடிட்டு இருக்காங்க, ஹரே கிருஷ்ணா பாடுறாங்க, நாம ஜபம் பண்றாங்க, அப்படி ஆனந்தம் அவங்க முகத்துல அப்படி ஒரு தேஜஸ். அப்படின்னா இந்த குழந்தைகளா நீங்க யார்கிட்ட தீட்சை வாங்கணும், நான் நரோத்தம் தாஸ் தாக்கூர், அந்த நரோத்தம நானும் பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆர்வம். பத்தாவதுக்கு இவங்க எல்லாம் வந்து நீங்க போங்க, போய் நரோத்தம டிஃபீட் பண்ணும், அவர்கிட்ட தர்க்கம் பண்ணி நீ எப்படி வந்து பிராமணர்களுக்கு தீட்சை கொடுக்கலாம் அப்படின்னு தர்க்கம் பண்ணி அவருடைய அகங்காரத்தை போக்குங்க, அவருடைய ஆணவத்தை போக்குங்க அப்படின்லாம் சொல்லி அவர் அனுப்பிச்சு வைக்கிறார். கங்கநாராயண் சக்கரவர்த்தி நரோத்தம் தாஸ் தாக்கூர் பார்க்க வர்றாரு. நரோத்தம் தாஸ் தாக்கூரை பார்த்து அப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறார், தாமரை போல கண்கள், அப்படி ஒரு தேஜஸ். ஆச்சாரியனை பார்த்த உடனே அப்படி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டாரு கங்கநாராயண் சக்கரவர்த்தி. ஓ பிரபு, ஓ மாஸ்டர், ஓ ஆச்சாரியனே, என்னை உங்க சீடரா ஏத்துக்கங்க. யாரு யாரு வந்து அனுப்பிச்சாங்களோ கங்கநாராயண சக்கரவர்த்தி, அவங்களுக்கே ஆச்சரியம். இந்த பிராமணர் போய் அவர்கிட்ட தர்க்கம் பண்ணுவார் பார்த்தா இவரும் அவரோட சீடர் ஆயிட்டாரு. அதனால இது இப்படி விட்டா சரியாகாது. இப்படி போனா ஒட்டுமொத்த பிராமண சமுதாயம் நரோத்தம் தாஸ் சூதனுக்கு சீடனா போயிடும். அப்போ வைஷ்ணவேரே ஜாதி புத்தி. ஒரு வைஷ்ணவரை பிறப்பால காணக்கூடாது. ஒரு உயர்ந்தவர், அவர் தான் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர், அவர் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர். இவர் இந்திய வைஷ்ணவர், அமெரிக்கா வைஷ்ணவர். வைஷ்ணவர்னா வைஷ்ணவர் தான், அது இந்திய வைஷ்ணவர் அமெரிக்க வைஷ்ணவர்ல கிடையாது. அப்படி யாரோ வைஷ்ணவர்களை பிறப்பை அடையாளப்படுத்தினா நரகத்துக்கு போவான்னு. இவங்க வந்து பொறுத்துக்க முடியாம இவங்க போய் ராஜாட்ட, பெங்கால்ல ராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நரோத்தம் வந்து எல்லாருக்கும் தீட்சை கொடுத்து வைஷ்ணவரா மாத்திட்டு இருக்காரு. டாலரேட் பண்ணிக்க அவங்களால பொறுத்துக்கவே முடியும். ஆனா இவங்க பண்ற தொந்தரவுல நரத்தம் பொறுத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப ராஜா வந்து ராஜாவோட சபையில ரூப் நாராயணன் ஒரு திக்விஜய் பண்ணிட்டு, வெறும் ஸ்காலர் ரூப் நாராயணன். ரூப் நாராயணன் வந்து ஒரு திக்விஜய் பண்ணிட்டு, திக்விஜய் பண்ணிட்டுனா பல திக்குகள்ல போய் தர்க்கம் பண்ணி ஜெயிச்சு வருவார். அவருக்கு பொய்ய அவன் ஒரு அகங்காரம் பிடிச்ச ஒரு பண்டிதர். என்ன நரத்தம், என்னுடைய நாலேஜ்க்கு முன்னாடி நரத்தம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, சுட்டக்கா. ஓ ராஜா, நம்ம உடனே ஊர்வலமா போறோம். ஊர்வலமா போய் கேத்தூரியில போய் நரத்தம வந்து நம்ம அவருடைய அகந்தையை நம்ம அடக்கணும். ஆனா உண்மையில ஆணவம் அகந்தை இவங்களுக்கு தான். நரோத்தம் தாஸ் தாக்கூர் ரொம்ப எளிமையான ஒரு தூய வைஷ்ணவர்.
அவரு பகவானைய சைதன்ய போதனையில பிரச்சாரம் பண்ணிட்டு இவங்க ஒரு பெரும் அணிவகுப்போட குதிரைங்க, யானைங்க, பெரும் போர் வீரர்கள், பிராமணர்கள், இந்த ரூப்நாரோட சீடர்கள்லாம் பெரும் அணிவகுத்து நரத்தமதாஸ் தாக்கூர் இருக்கிற இடத்துக்கு வர அவரை தொந்தரவு பண்ணணும், அவர் பிரச்சாரம் பண்ண விடக்கூடாது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, ராமச்சந்திர கவிராஜ், கங்கநாராயண சக்கரவர்த்தி, இவங்க ரெண்டு பேரும் ஆச்சாரியனுக்கு தொந்தரவு, இவங்க எல்லாம் போய் ஆச்சாரியனை தொந்தரவு பண்ணக்கூடாது. நரத்தமதாஸ் தாக்கூர் பாட்டுக்கு ரொம்ப ஆனந்தமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும், போற வழியிலேயே ஸ்டாப் பண்ணணும். என்ன பண்றாங்க, போற வழியில, அந்த கிராமத்துக்கு போற வழியில ரெண்டு பேரும் கடை போட்டு, ஒருத்தர் வெத்தலைப்பாக்கு கடை, ஒருத்தர் மளிகை பொட்டி கடை, ரெண்டு கடை. இந்த போகும்போது ரூப் நாராயண் சொன்னாரு, போய் தாம்பூலம் வாங்கிட்டு வா, வெத்தலைப்பாக்கு பழம்லாம் வாங்கிட்டு வா. இந்த ரூப் நாராயணோட சீடர்கள்லாம் வந்து எல்லாம் பெரிய பிராமண குலத்துல பெரிய பண்டிதர்கள் அவங்க எல்லாம். அவங்க வந்து வெத்தலை பழம் வாங்க வந்தா அவங்க ரெண்டு பேரும் சமஸ்கிருதத்துல பேசிட்டு இருக்காங்க. யாரு, வெத்தலை பாக்கு விற்கிறவங்களும், இளநீ கடை போட்டுக்கிறவங்க, பழக்கடை போட்டவங்க சமஸ்கிருதத்துல பேசி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த ஊர்ல வெத்தலை பாக்கு வைக்கிறவங்க சமஸ்கிருதம் பேசிட்டு இருக்காங்க, ஆச்சரியமா இருக்கு. உடனே இவங்க பேச ஆரம்பிக்கிற, நீங்க யாரு, என்ன, ஓ நாங்க நரத்தமதாஸ் தாக்கூர் சீடர்கள். நரத்தமதாஸ் தாக்கூர் சீடர்களா, ஆமா. அப்படின்னு பேசி பேசி இந்த ரெண்டு பேரும் கங்கநாராயண சக்கரவர்த்தியும் ராமச்சந்திர கவிராஜும் அந்த பிராமணர்களும் தோல்பிச்சிடுறாங்க. அவங்களால பேச, அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றாங்க. அவங்களால தவிச்சு போயிட்டாங்க. அவங்க ஓடி போய் ரூப்நாராயண சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நரோத்தம் ஒரு சாதாரண ஆள் இல்ல, நரத்தம்தாஸ் தாக்கூர் ஒரு சாதாரண நபர் அல்ல. அவருடைய சீடர்கள் வந்து வெத்தலை பாக்கு வைக்கிறவனே சமஸ்கிருதம் பேசிட்டு இருக்காங்க. வெத்தலை பாக்கு வைக்கிறவங்க, தாம்பூலம் வைக்கிறவங்க, பணம் வைக்கிறவங்க சமஸ்கிருதம் பேசுறான். அவங்களை எங்களால ஜெயிக்க முடியல. அப்புறம் நரத்தம்தாஸ் தாக்கூர் போறது. இதை கேட்டவொடனே அந்த ரூப்நாராயண் பயங்கர கோவம், என்ன பெதத்துக்கிறீர்கள், என்ன உளறீர்கள், யார் அவங்க, வரேன் நான் வரேன். ரூப்நாராயணன் போறாரு. போனா கங்கநாராயண சக்கரவர்த்தி ராமச்சந்திர சக்கரவர்த்தி பேச முடியல அவரால். இவர் என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க டாட்டான்னு பதில் சொல்றாங்க. அவருக்கு அவங்க கேட்கிற கேள்விக்கு இவரால் பதில் சொல்ல முடியல, சரண்டர் ஆயிட்டாங்க. அந்த ரூப் நாராயணா ஒட்டுமொத்த பிராமணர்கள் ராஜா எல்லாம் வந்து நரத்தம்தாஸ் தாக்கூர் பாதங்களை சரணடைந்து. அதனால ஒரு தூய பக்தர் எப்பவுமே பகவான் தன் இதயத்துல தாங்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு எந்த காலகட்டத்திலையும் பகவான் அவர் கைவிடுது. அவங்க கடந்து வந்த அவங்க பிரச்சார பணிகள் மேற்கொண்டு நிறைய தொந்தரவுகள் இருக்கு. இங்க சொன்ன மாதிரி நித்யானந்த பிரபு வந்து காயமேப்பட்டார். செக்காயமதை ஒரு மண்டையை உடைச்சாங்க. ஒரு நித்யானந்த பிரபு பொறுத்துன்றார். இயேசுநாதர் சிலுவையில் அறைகிறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, ஓ ஆண்டவரே, இயேசுநாதர் சிலுவையில் அறியும் போது இயேசுநாதர் ஆண்டவர் இடத்துல பிரார்த்தனை பண்றாரு, ஓ ஆண்டவரே, இந்த பாவிகளை வெறுத்து விடாதீர்கள், இவங்க பாவத்தை வெறுத்துருங்க, இவங்க செய்யற பாவத்தை தான் நீங்க வெறுக்கணுமே தவிர இந்த பாவிகளை வெறுத்து விடாதீர்கள், இவருக்கும் உங்க கருணையை கொடுங்க பிரார்த்தனை. ஹரிதாஸ் தாக்கூர் வந்து 22 மார்க்கெட் பிளேஸ்ல சவுக்காலே அடிக்கிறார். இயேசுநாதரையாவது ஒரு இடத்துல சிலுவையில் அரைஞ்சாங்க. ஹரிதாஸ் தாக்கூராவ கடை வீதி தோறு கூட்டிட்டு போய் சவுக்கால் சாட்டையால் அடிக்கிறாங்க. 22 மார்க்கெட் பிளேஸ். ஒரு இடத்துல அடிச்சாலே அதுக்கு மேல ஒரு உயிர் வாழ முடியாது. அவ்வளவு ரணமா உடம்பெல்லாம் அப்படி ரணமாயி தோலெல்லாம் பிரிஞ்சு ரத்தம் வரும். ஆனா ஹரிதாஸ் அவர் அடிச்சுட்டு போய் சிரிச்சுட்டே இருக்க, அடிச்சு அடிச்சு இந்த காவலாளிகள் கையெல்லாம் உருக்கி போச்சு, கையெல்லாம் வலிக்கு. ஹரிதாஸ் அவர்கிட்ட மண்டிட்டு பிரார்த்தனை பண்றாங்க, ஓ ஹரிதாஸ் தாக்கூரே, இப்போ எங்களுக்கு புரிஞ்சு போச்சு உங்களுடைய சக்தி என்னன்னு. நீங்க ஒரு சாதாரண நபர் அல்ல, நீங்க இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரு. ஆனா பாருங்க, நாங்க உங்களை கொல்லாம விட்டா காஜி வந்து எங்களை கொண்டுருவாரு. காஜிக்கு வந்து பொறாம. காஜி போய் நவாப்கிட்ட சொன்னாரு, இந்த ஹரிதாஸ் பிறப்பால் ஒரு முசல்மான், ஆனா அவன் இந்து கடவுளுடைய பேரை சொல்றான், அவனை விடாதீங்க, கொல்லுங்க. ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இந்த காவலாளியில அழற, நாங்க உங்களை கொல்லாம திரும்ப போனா அந்த காஜி எங்களை கொண்டுருவாரு. ஓகே ஹரிதாஸ், ஓகே நான் இப்ப சாகணும் அவ்வளவுதானே, அப்படியே உட்காந்துட்டாரு. அந்த ரோட்ல உட்காந்து அப்படியே பகவானுடைய தாமரை பாதம் நினைச்சு அப்படியே சமாதி ஆயிடுச்சு. ஒழிஞ்சா ஹரிதாஸ், ஹரிதாஸோட உடல் இருந்து ஆன்மா போயிடுச்சு அப்படின்னு எல்லாம் வந்து சுத்தி வந்து பாக்குறாங்க. ஹரிதாஸ் தாக்கூரா வந்து சமாதி நிலையில உட்காந்து, எந்த ஒரு அசைவும் இல்ல, பேச்சு மூச்சு எதுவும் இல்லை.
இப்போ வந்து இஸ்லாத்துல சொல்றாங்க ஹரிதாஸ் நாங்க புதைக்க போட மாட்டோம், ஏன்னா ஒரு முஸ்லிமான பிறகு இந்துவ கடவுள பேர சொல்லி. இந்துக்கள் சொல்றாங்க ஹரிதாஸ் அவர் எரிக்க விட மாட்டோம், அவர் பிறப்பால் ஒரு முசல்மான். என்ன பண்ணுங்க, அவர் தூக்கி கங்கையில போடுங்க, இந்த பாடி தூக்கி கங்கையில போடுங்க, முதலைகள்லாம் கடிச்சு நடு கங்கையில முதலைகள்லாம் இருக்கு, அந்த முதலை இருக்கிற இடமா தூக்கி போடுங்க, முதலைகள்லாம் கடிச்சு குதறி அந்த உடம்பு பீஸ் பீஸா போடும். போட் எடுத்துட்டு போய் முதலை இருக்கக்கூடிய இடத்துல தூக்கி போட்டாங்க ஹரிதாசர் பாடி. ஹரிதாசர் உடலை வந்து படகுல எடுத்துட்டு போய் கங்கையில முதலைகள் இருக்கிற இடத்துல தூக்கி போட்டாங்க. ஒழிஞ்சா ஹரிதாஸ், ஹரிதாஸ் ஒழிஞ்சான் அப்படின்னு எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு அப்படியே அதே தெருவில் ஹரிதாஸ் சாண்டிங் பண்ணிட்டு வர, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம். இந்த காஜி முல்லா நவாபு அந்த காவலாளிகள்லாம் வந்து ஹரிதாஸ் பாதத்தை கதறி அழக, இப்ப எங்களுக்கு புரிஞ்சு போச்சு நீங்க யார், நாங்க பெரும் குற்றம் பண்ணிட்டோம் அழக. ஹரிதாஸ் டாக்டர் உங்க மேல எந்த தப்பு இல்ல, நான் உங்களை வந்து நீங்க பண்ணதை நான் குற்றமாவே நினைக்கல. இதுதான் ஒரு தூய பக்தருக்கான அடையாளம். நித்யானந்த பிரபு ஆகட்டும், ஹரிதாஸ் தாக்கூர் ஆகட்டும், இயேசு கிறிஸ்து ஆகட்டும், என்ன பிரார்த்தனை பண்றாங்க ஆண்டவர் இடத்துல, ஓ பகவானே இவங்களை தண்டிச்சிடாதீங்க. நித்யானந்த பிரபு சைதன்ய மாவட்ட பிரார்த்தனை பண்றாரு, ஜகாய வந்தாய மன்னிச்சு விட்டுடுங்க, அவங்க தண்டிச்சிடாதீங்க. ஹரிதாஸ் டாக்கூர் சைதன்ய மாவட்ட பிரார்த்தனை பண்றாரு, சைதன்ய மாவட்ட சொல்றாரு, ஹரிதாஸ் அன்னைக்கு வந்து உங்களை வந்து அந்த முசல்மான்கள் சவுக்கால் அடிச்சாங்க, அப்ப நான் சுதர்சனம் எடுத்தேன் இவங்களை எல்லாம் கொல்லணும்னு, ஆனா நீ வந்து அவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்ச, அதனால நான் அவங்களை விட்டுட்டேன். அது மட்டும் இல்ல, நீங்க அவங்க பிரார்த்தனை பண்ணதுனால அவனை கொல்லாம விட்டா, நான் உன்னை சவுக்கால் அடிச்சுட்டு இருந்தா அந்த ஒரு அடி நான் வாங்கிட்டேன் உன் மேல விடாம. ஹரிதாஸ் அழறு, சிவமா அப்படி தாமரை பாதங்கள் விழுந்து அழறு, ஏன் மகாபுரு இப்படி செஞ்சீங்க? ஆமா நீ அவங்களை தண்டிக்க கூடாதுங்கிற, அப்ப நீ மட்டும் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? அதுதான் அந்த அடியெல்லாம் நான் என் முதுகுல வாங்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய உதாரணம். ரசிகானந்த பண்டிதர் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு பொறாமைக்காரன் ஒரு மதம் பிடிச்ச யானையை, மதம் பிடிச்ச யானை, அவரு அந்த யானைக்கு தீட்சை கொடுத்தாரு. ஏ யானையே, இன்னிலிருந்து உன் பேர் கோபால், நீ ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும், அந்த யானை துப்பியை துப்பி பிள்ளைது. வரிசால் நடந்த உண்மையா நடந்த லீலை. இப்ப நான் பேசினது எல்லாமே உண்மையா நடந்தது, இதெல்லாம் சும்மா கதை விடல, கற்பனையில உண்மையா நடந்தது. சமீபத்துல ராமானுஜருடைய சரித்திரமாகட்டும், ஹரிதாசாவுடைய சரித்திரமாகட்டும், பிரபுபாவுடைய சரித்திரமாகட்டும், பக்தி சித்தாந்தருடைய சரித்திரமாகட்டும், எல்லாம் உண்மையா நடந்தது. நரோத்தம் தாஸ் தாக்கூர், எதுவுமே கற்பனையானதல்ல, இதெல்லாம் உண்மையா நடந்தது. காரணம், இந்த பக்தர்கள் வந்து பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு ஒருபோதும் கைவிடுது. அதனால அவங்க வாழ்க்கையில என்ன சோதனைகளும் கஷ்டங்களும் வந்திருந்தாலும் அதை வந்து பகவானை கருணையா எடுத்துட்டு அவங்க பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு போடப்பட்டு இருக்கிறதுனால அவங்க எப்பவுமே கம்ப்ளீட் சாட்டிஸ்பேக்ஷன், பூர்ண திருப்தியோட, ஆத்மா பிரசித முழு திருப்தியோட இருக்கு. பிரபுபாதர் வந்து ரஷ்யாவில பிரச்சாரத்துக்கு போனாரு, வாய்ப்பே கிடைக்கல. ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, கடவுளே கிடையாதுன்னு சொல்றோம். அங்க பிரபுபாதர் போயிருந்தாரு, ஒரே 2 பசங்களை தான் மீட் பண்ணார். 2 பேரும் சில கொஞ்ச நேரம் தான் பேசினார். பிரபுபாதர் அவங்களை உற்சாகப்படுத்தி வந்தாரு, அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா ரஷ்யால வந்து யாராவது கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணா அவங்க வந்து கிருஷ்ண பக்தி இல்ல, எந்த மதத்தை பிரச்சாரம் பண்ணா அவங்க வந்து கொண்டுருவாங்க, சிறையில போட்டு கொடும் தண்டனை, கொடூரமா தண்டனை கொடுப்பாங்க. அப்போ வைஷ்ணவர் என்ன பண்ணீங்க வந்து என்ன பண்ணாங்க, பகவத்கீதை யாருக்கும் தெரியாம அவங்க போட்டு போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுருவாங்க. பிரபுபாடைய பகவத்கீதைய ரஷ்யன் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு வீட்டு போஸ்ட் பாக்ஸ்ல யார் பண்ண தெரியுது போட்டுருவாங்க. எல்லாருக்கும் பகவத்கீதை ரீச் ஆயிடுச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க. கண்டுபிடிச்சு பக்தர்களை ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டு சாப்பாடு ஒண்ணு கொடுக்கல. இவங்களால சாண்டிங் பண்ண பக்தர்களால நாம ஜெபிக்காம இருக்க முடியாது. என்ன பண்ணாங்க, ரொட்டி கொடுக்கும் போது ரொட்டி தருவாங்க. ஏய் தான் ரொட்டி எப்படி, நாம தான் ரொட்டி கொடுத்தோம், நீ ஏன் கடவுளை பத்தி பேசிக்கிட்டே இருக்க, உனக்கு யார் ரொட்டி கொடுத்தா? ரஷ்யால என்ன பண்ணுவாங்களாம், பிரபா சொல்லிட்டு டைம்ல வண்டி நிறைய பிரெட் வச்சுக்குவாங்க. வண்டி நிறைய பிரெட் வச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வரவங்ககிட்ட, ஏன் சர்ச்சுக்கு போனேன், என்ன போய் கேட்ட,
ஓ காட், கிவ் மீ அவர் டெய்லி பிரெட். ஓ கடவுளே, எங்களுக்கு தினசரி உணவு கொடுங்க. உடனே அந்த ரேக், அந்த கண்டெய்னர் ஓபன் பண்ணுவோம். இந்த கண்டெய்னர் ஓபன் பண்ணா கண்டெய்னர் ஃபுல்லா பிரெட். இந்த அப்படி யார் உனக்கு பிரெட் கொடுத்தா? ஜீசஸா நாங்களா? நாங்க தான் கடவுள். அங்கேயே போறேன். இந்த முட்டாள்கள் தெரியாது, பகவான் தான் கோதுமை கொடுத்திருக்காரு, பகவான் தான் அதை பண்றதுக்கான புத்தியை கொடுத்திருக்காரு. இவங்க நினைக்க நாங்க தான் ரொட்டி உற்பத்தி பண்ணோம். அது மாதிரி அவங்க ரொட்டி கொடுத்தா அந்த ரொட்டிய தண்ணி வச்சு உருட்டி உருட்டி ஜெபமாலை ஆக்கிட்டாங்க. ஜெபமாலை ஆக்கி அதுல சாட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. கடும் தண்டனை எல்லாம் கொடுத்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அது தனி ஒரு புஸ்தகமே போட்டிருக்காங்க, சால்ட் அண்ட் பிரெட். சோ இப்படி கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு என்னைக்குமே எதிர்ப்புகள் இருக்கும், தொந்தரவுகள் இருக்கும், பரிகாசம் பண்றவங்க இருப்பாங்க, தொந்தரவு செய்யறவங்க இருப்பாங்க, அதே சமயம் புகழ்றவங்களும் இருப்பாங்க. ஆனா ரொம்ப குறைவு. பெரும்பாலும் கிரிட்டிசைஸ் பண்றவங்க தான் இருக்கும். ஆனா பக்தர்கள் அதுல தொய்வடைகிறதே இல்லை. புரோபாதரும் சரி, புரோபாவுடைய சீடர்களும் சரி, எந்த இடத்துலயும் தொய்வடையவே இல்லை. நம்ம பிரச்சாரத்தை இன்னைக்கும் பண்ணிட்டே தான் இருக்கு. புரோபாட் இந்த உற்சாகம் இன்னைக்கு நம்ம அவர் சீடர்கிட்ட பார்க்கணும். இன்னைக்கும் அவங்க உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் பண்ணிட்டே தான் இருக்கு. பல்வேறு சவால்கள் வருது, உடலால சவால் வருது, மற்ற பக்தர் அல்லாதவனால, அரசாங்கத்தினால எவ்வளவு சவால்கள் வந்தாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அந்த கஷ்டத்தை எல்லாம் தடைகள்லாம் படிகளா மாத்தி பிரபுபாவுடைய கருணையால இன்னைக்கு கிருஷ்ண பக்தி நடந்துட்டாரு. இதெல்லாம் என்ன காரணம்? அவங்க எப்பவுமே பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு விலகிறதே இல்லை. அதனால இந்த கஷ்டங்கள்லாம் வந்தாலும் அவங்களுக்கு ஆத்மாவுக்கு பூர்ண இந்த பக்தி தொண்டு கம்ப்ளீட் சாட்டிஸ்பாக்சன். இந்த கம்ப்ளீட் சாட்டிஸ்பாக்சன் வேற எதுலையுமே கிடைக்காது. இந்த முழு திருப்தி, ஆத்ம சந்தோஷம், ஆத்ம திருப்தி, இது யோகத்தை பயிற்சி பண்றதுனாலயோ, ஞானத்தை பயிற்சி பண்றதுனாலயோ, புலன்பத்திலையோ கிடைக்காது. அது கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுவது மட்டும்தான் கிடைக்கும். அந்த சுவையை அவங்க அனுபவிக்கிறதுனால இந்த இந்த தொந்தரவுகள், இன்னல்கள்லாம் அவங்க பொருட்டே எடுத்துக்கிறது இல்ல. அது நிறைய பக்தருடைய சரித்திரம். அதே சோ சாட்டிங், நாம ஜபத்தை எவ்வளவு சின்சியரா பிராக்டிஸ் பண்றோமோ, எப்பவுமே பக்தர் சங்கத்துக்கு பக்தியை பயிற்சி பண்றோம். அப்படியே பக்தர் சங்கத்துக்கு பக்தியை பயிற்சி பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, சின்சியரா சாண்டிங் பண்ணிட்டே இருக்கோம்னா, ஸ்லோலி நம்ம இதய சுத்தமாகும். கொஞ்சம் கொஞ்சமா இதய சுத்தமாய் கம்ப்ளீட் பியூரிபிகேஷன், பூர்ணமா இதயம் தூய்மை அடையும் போது அந்த பக்தர் எந்த ஒரு சூழ்நிலையும் பகவானை தாமரை பாதத்துக்கு விலக மாட்டார். அவர் விளக்கவே முடியாது. ஹரே கிருஷ்ண. பாகவதம் கி